இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.7 மிஸ்டெலானஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், இஃப் 3/4 of a box of apples weighs 3 kg and 225 gram, how much does a full box of apples weigh? கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பாக்ஸ் இருக்குது, பாக்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ், இதான் ஒரு பாக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேயா, இந்த பாக்ஸில் 3/4 ஆப்பிள்ஸ் இருக்கான். 3/4 இந்த முக்கால் பாகம்னு சொல்லுவோம்ல, முக்கால் பாகம்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம்னு வச்சுக்கலாம். இவ்வளோ தூரம் ஆப்பிள் இருக்குது. ஓகேயா, இவ்வளோ ஆப்பிள் இருக்குது, ஃபில்லாக இருக்குது. இவ்வளவு ஃபில் ஆகாமல் இருக்குது. இதனுடைய வெயிட் எவ்வளவு? அந்த ஃபில்லாக இருக்குல்ல ஆப்பிள், அதோட வெயிட்டு 3 kg 225 கிராமா. How much does a full box of apples weight? அந்த ஃபுல் பாக்ஸும் ஆப்பிளால் ஃபில் பண்ணணும் அப்படின்னா அந்த வெயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேட்டிருக்காங்களோ அதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். என்ன கேட்டிருக்காங்க, அந்த ஃபுல் பாக்ஸோட வெயிட் எவ்வளவுன்னு அதானே கேட்டிருக்காங்க, அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். லெட் த வெயிட் ஆஃப் அ ஃபுல் பாக்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் பி எக்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க, அந்த பாக்ஸில் 3/4 வந்து இவ்வளோ வெயிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் த வெயிட் ஆஃப் 3/4 ஆஃப் அ பாக்ஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் 3 kg and 225 gram. அந்த பாக்ஸில் 3/4 தான் இவ்வளோ வெயிட்டு. ஸோ 3/4 போட்டுக்கலாம். 3/4 ஆஃப் இருக்கிற இடத்துல இன்ட்டு போடுவோமா, அந்த பாக்ஸோட வெயிட் எக்ஸ்ன்னு வச்சுருக்கோமா, அதை எக்ஸ்ன்னு போடுறோம். ஈக்குவல் டு 3 kg and 225 gram. இந்த லைன் எப்படின்னு தெரியுதா நமக்கு? ஆக்சுவலாக இப்போது நமக்கு 100 ரூபாயில் 20% எவ்வளவு அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன செய்வோம், 100 போட்டுட்டு இந்த இதுக்கு இன்ட்டு போட்டுட்டு 20%னா 20/100 போடுவோம். 100 கேன்சல் ஆகி 20. ஸோ 100 rupeesல 20%னா 20 rupees. லாஸ்ட் இயரில் பர்சன்டேஜ் கணக்கில் அப்படி செஞ்சுருப்போம், அதை எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இதுக்கு என்ன மீனிங்னா, அந்த பாக்ஸோட வெயிட்டோட 3/4 தான் 3 kg and 225 gram. ஓகேயா, அதான் நம்ம இப்படி போட்டிருக்கோம். 3/4 இன்ட்டு எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். 3 kg, இதில் வந்து கிலோகிராமும் இருக்குது கிராமும் இருக்குது. ஒரு யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணுறோம், நம்ம கிலோகிராமை கன்வெர்ட் பண்ணுறோம். 3 போட்டுட்டு இந்த கிராமை பாயிண்ட்ஸுக்கு அப்புறம் எழுதுவோம். 225 கிலோகிராம். அதாவது இது எப்படி வந்து சொல்லனா, 1000 கிராம்னா 1 கிலோகிராம். அப்படின்னா 1 கிராம்னா எப்படி எழுதுவோம், இந்த 1000 கீழே கொண்டு வந்துடுவோம். 1/1000 கிலோகிராம்னு எழுதுவோம். 1 கிராம்னா இவ்வளவு. 225 கிராம்னா என்ன போடுவோம், 225 டிவைடட் பை 1000 கிலோகிராம்னு போடுவோம். இப்போ டினாமினேட்டர் 3 zeros இருந்தால் நியூமரேட்டரில் 3 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைப்போம். ஸோ என்ன எழுதுவோம், 0.225 கிலோகிராம்னு போடுவோம். ஸோ அதான் இங்கே வந்து இருக்குது. 3 கிலோகிராமையும் 0.225 கிலோகிராமையும் ஆட் பண்ணால், அந்த ஆண்டுனா ப்ளஸ் ஆட் பண்ணுவோம் ரெண்டையும், 3.225 கிலோகிராம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸை லெஃப்ட் சைடில் வச்சுக்குவோம், இந்த 3/4 ரைட் சைடில் கொண்டு வருவோம். 3.225 டிவைடட் பை 3/4 இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ ஈக்குவலுக்கு ரைட் சைடில் வரும்போது டிவைடில் போடணும். டிவைடட் பை 3/4 அப்படியே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஈக்குவல் போடலாம். இந்த என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு 3/4 வந்து டிவைடட் பை 3/4 இருக்குது, இதை மல்டிப்ளிகேஷன் கொண்டு வர போகிறோம். அதாவது 3.225 அப்படியே எழுதிட்டு இன்ட்டு போட்டுட்டு 3/4 ரெசிப்ரோக்கல் எழுது 4/3. ஆக்சுவலாக இது டினாமினேட்டரில் தானே இருக்குது 3/4, அதை இங்கே நியூமரேட்டர் கொண்டு வரும்போது ரெசிப்ரோக்கலாக கொண்டு வருவோம். டிவிஷன் லைனு மல்டிப்ளிகேஷன் ஆகும்போது இந்த டினாமினேட்டர் வேல்யூவை ரெசிப்ரோக்கலில் போடுவோம். ரெசிப்ரோக்கல்னால் இந்த 3 வந்து கீழே வந்துடும், 4 மேலே வந்துடும். நெக்ஸ்ட் இதையும் கேன்சல் பண்ணலாமா, 1 3 is 3, 1 3 is 3, பாயிண்ட் வச்சுருவோம். 2வை 3ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ 0 போட்டுட்டு 2வையும் 2வையும் சேர்த்துருவோம், 22 ஆயிரும். இந்த லைனில் பார்த்துக்கோங்க நல்லா. முன்னாடி 0 போடாமலே நெக்ஸ்ட் டிஜிட்டை எடுத்துடாதீங்க, தப்பாயிரும் ஆன்சர். 22னா 7 3s are 21. 22ல 21 மைனஸ் பண்ணால் 1. 1 5 15னா 5 3s are 15. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1.075 இன்ட்டு 4. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 1.075ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். 5 4s are 20, 7 4s are 28, 28 plus 2 30,
3 ஜீரோவையும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 0, அந்த 0வில் 3ஐ ஆட் பண்ணணும் 3, பாயிண்ட்டை வைக்கிறோம் 1 4 is 4, என்ன வருது 4. எக்ஸ் வேல்யூ 4.300 கிலோகிராம் தானே இந்த யூனிட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம கொஸ்டினில் கொடுத்த மாதிரியே எழுதணும். கொஸ்டினில் கிலோகிராம்லேயும் கொடுத்துருக்காங்க, கிராம்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதையும் கிலோகிராம் கிராமுக்கு கொண்டு வரணும்னா இந்த ஹோல் நம்பர் பார்ட்டை 4 கிலோகிராம்னு போட்டுட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வருதுல்ல அது 300 கிராம் அப்படின்னு போட்டுடணும். இந்த ஸ்டெப்பில் இருந்து இந்த ஸ்டெப் எழுதியும் டக்குன்னு எழுதிடணும். கிலோகிராமை ஹோல் பார்ட்டுக்கும் கிராமை டெசிமல் பார்ட்டுக்கும் கொண்டு வந்துடணும். அதே மாதிரி இதுலேருந்து இதுக்கும் ஹோல் பார்ட்டை கிலோகிராமும் டெசிமல் பார்ட்டை கிராமுக்கும் கொண்டு வந்துடணும். Hence the weight of full box of apples 4 kilogram 300 gram. Okay, first problem finish பண்ணிட்டோம். Second problem, Mangalam buys a water jug capacity 3/4/5 liter. If she buys another jug which is 2/3 times as large as the smaller jug, how many liter can the larger one hold? மங்களம்ங்கிற ஒரு ஆள் வாட்டர் ஜக் வாங்குகிறாங்க. அந்த வாட்டர் ஜக்கோட கெப்பாசிட்டி எவ்வளவு 3/4/5 லிட்டர். ஓகேயா. இஃப் ஷீ அவங்க வந்து இன்னொரு ஜக் வாங்குறாங்க பைஸ் அனதர் ஜக் விச் இஸ் அது எப்படி இருக்கான் 2 to 3 times as large as the smaller jug. ஃபஸ்ட்டு ஒன் வாங்கினாங்கல்ல அதான் ஸ்மால் ஜக்கா, இன்னொன்று வாங்குறாங்கல்ல அது பெரிய ஜக்கு போல். அது எப்படி இருக்கான் இந்த ஜக்கை விட 2 to 3 times லார்ஜராக, 2 to 3 times லார்ஜராக இந்த ஜக்கு ரெண்டாவது வாங்கின ஜக்கு. ஆக்சுவலாக என்னென்னா ஒருத்தங்களுக்கு பிரியாணி கொஞ்சம் போல் வச்சுருக்காங்க. ஓகேயா, இது 1 personக்கு பிரியாணி வச்சுருக்காங்க. இன்னொருத்தங்களுக்கு பிரியாணி நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வச்சதை விட நம்ம டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்குன்னு சொல்லலாம். டபுள் மடங்குனா இப்போ ஒரு 8 இருக்குன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது டபுள் மடங்கு, டபுள் ஆகிறது. இப்போ 8 கூட ட்ரிபிள்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ இதை விட இது எவ்வளவு ஜாஸ்தியாக இருக்கான் 2 to 3 times அப்படி சொல்கிறாங்க. இந்த ஜக்கு கெப்பாசிட்டியை விட இந்த ஜக்கோட கெப்பாசிட்டி இதை விட 2 to 3 times தான். ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண தானே செய்யணும். இதை விட இது டபுள் மடங்கு இருக்குன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். இதை விட இது ட்ரிபிள் மடங்கு இருக்குன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இதை விட இது 2 to 3 times அதிகமாக இருக்குன்னா இதை விட இதோட இதையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதில் எவ்வளோ பிடிக்குன்னு கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும், இந்த லார்ஜர் ஒனில் ஹோல்டுனா எவ்வளவு கெப்பாசிட்டி பிடிக்கும் அப்படின்னா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 3/4/5ஐயும் 2/3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். மிக்சட் ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பருக்கு கன்வெர்ட் பண்ணணும். கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்மால் வாட்டர் ஜக் எவ்வளவு 3/4/5 லிட்டர். 3/4/5 லிட்டர். கெப்பாசிட்டி ஆஃப் பிக் வாட்டர் ஜக் எப்படி என்ன சொல்லியிருக்கோம், இதை விட அந்த ஸ்மால் இது இருக்கு ஸ்மால் ஜக்கை விட 2 to 3 times வந்து லார்ஜா, அதான் அப்படி எழுதியிருக்கோம். 2 to 3 times த ஸ்மால் ஒன். அப்போ என்ன பண்ணுவோம் 2 to 3 அப்படியே போட்டுட்டு இந்த டைம்ஸ் அதில் இன்ட்டு ஸ்மால் ஒன் என்னது 3/4/5 லிட்டர். நெக்ஸ்ட் இதை இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணலாம். 2 3s are 6, 6 + 2 8, 8/3 இன்ட்டு 3 5s are 15, 15 + 4 19 divided by 5. மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 3 5s are 15, 19 8 மல்டிப்ளை பண்ணால் 9 8s are 72, 188 8 + 7 15, 152 divided by 15. இதை மிக்சட் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். 152 15ஆல் 1 15 15 2 போடுறோம். இங்கே வேறு எதுவுமே இல்லைங்கிறதுனால 0 போட்டுருணும். டிவைட் பண்ண முடியாதுல்ல 2 15ஆல். அப்போ என்ன வருது, இதை மிக்சட் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் இதில் கோஷன் வேல்யூ போடணும், கீழே டிவைசர் வேல்யூ, நியூமரேட்டரில் இந்த ரிமைண்டர் வேல்யூ. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் capacity of large water jug is 10/2/15 liter. ஸோ செகண்ட் ப்ராப்ளம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்க்கலாம்.
Third problem, Ravi multiplied 25 by 8 and 16 by 15 and says that the simplest form of this product is 10 by 3. And Chandru says the answer is in the simplest form is 3 1 by 3. Who is correct? Are they both correct? Explain. ரவி வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கான் இந்த டூ ஃப்ராக்ஷனையும் மல்டிப்ளை பண்ணும்போது அதனுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்ன கிடச்சிருக்கு 10 by 3. சந்துரு சொல்கிறான் என்ன சொல்கிறான் இந்த சிம்பிளஸ்ட் ஃபார்மோட ஆன்சரு 3 1 by 3ன்னு சொல்கிறான். இங்கே ரவி சொன்னது இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 10 by 3 கிடைக்குமா? சந்துரு சொல்கிறான் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 3 1 by 3 கிடைக்குமா? யார் சொன்னது கரெக்டு? ரெண்டு பேரும் சொன்னது கரெக்டா? எக்ஸ்பிளைன். ஆக்சுவலாக இந்த இதுவும் ஈக்குவல் தான். ஏன்னா இது மிக்சட் ஃப்ராக்ஷன், இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். 3 1 by 3னா 3 3s are 9, 9 plus 1 10, 10 by 3 தான். இது ஈக்குவல் டு 10 by 3 தான். ஸோ இந்த ரெண்டுமே ஈக்குவல் தான். இது மிக்சட் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், ரெண்டு ஃப்ராக்ஷனும் ஈக்குவல். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 10 by 3 வருதான்னு பார்க்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் 25 by 8 அண்ட் 16 by 15 ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறோன்னா இந்த இன்ட்டு போட்டுட்டோம். நெக்ஸ்ட் நியூமினேட்டரையும் டினாமினேட்டரும் கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். பண்ணலாம். ஏன்னா இதுலேயும் 5 இதுலேயும் 5 எண்ட் ஆயிருக்கு. 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 5s are 15, 5 5s are 25, 1 8 is 8, 2 8s are 16. இனி கேன்சல் பண்ண முடியாது. நியூமினேட்டரில் என்ன இருக்குது? 5 into 2 divided by 3. 5 and 2 மல்டிப்ளை பண்ணால் 10, 10 by 3. இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் இது சிம்பிளஸ்ட் ஃபார்ம். சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் திஸ் ப்ராடக்ட் இஸ் 10 by 3. 10 by 3 என்னது? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு 10 by 3. இதை நம்ம மிக்சர் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ண முடியும்ல. 10 3ஆல் டிவைட் பண்ணோம். 3 3s are 9, மைனஸ் பண்ணால் 1. இதை எப்படி மிக்சட் ஃப்ராக்ஷன் எழுத முடியும்? ஃபஸ்ட்டு நம்ம கோஷனில் இருக்கிறது எழுதுவோம். அதுக்கப்புறம் லைன் போட்டு இதில் டிவைசர் வேல்யூ 3, நியூமினேட்டரில் ரிமைண்டர் வேல்யூ 3 1 by 3. ஸோ மிக்சட் ஃப்ராக்ஷன் இஸ் 3 1 by 3. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சொன்னதும் கரெக்டு தானே. ரவி சொன்னதும் கரெக்டு தான். ரவி சொன்னது 10 by 3 சொன்னாங்க. சந்துரு சொன்னது 3 1 by 3. ஸோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் ரவி சொல்லியிருக்காரு, சந்துரு சொன்னது மிக்சர் ஃப்ராக்ஷனில் சொல்லியிருக்காரு. ஹென்ஸ் போத் ஆர் கரெக்ட். ஓகே, தேர்ட் ப்ராப்ளம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. தேர்ட் ப்ராப்ளம் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது. ஃபோர்த் ப்ராப்ளம், ஃபைண்ட் த லென்த் ஆஃப் a room whose area is 153 divided by 10 square meter and whose breadth is 211 by 20 meter. இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கு, இது மிக்சட் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா கொடுத்துருக்காங்க. ஒரு ரூமோட ஏரியா கொடுத்துருக்காங்க, லென்த்து கேட்டிருக்காங்க, பிரெத்தும் கொடுத்துட்டாங்க. ஏரியாவும் பிரெத்தும் கொடுத்துருக்காங்க, அந்த ரூமுக்கு லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதான் ரூம் அப்படின்னா இப்போ இந்த லென்த் இருக்குல்ல, இந்த லென்த்து தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. பிரெத்து 211 by 20 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஹோல் ஏரியா, இதுதான் ஏரியா. இந்த ஸ்பேஸ் தான் ஏரியா. இந்த ஏரியா என்னது? 153 divided by 10 மீட்டர் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிடுவோம். என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா ஆஃப் த ரூம் 153 divided by 10 ஸ்கொயர் மீட்டரை மீட்டர் ஸ்கொயர்னு போடலாம். ஏரியானாலே இந்த ஸ்கொயர் யூனிட் தான் வரும். நெக்ஸ்ட்டு பிரெத்து கொடுத்துருக்காங்களா? பிரெத்து 211 by 20 மீட்டர் கொடுத்துருக்காங்க. லென்த் என்ன கேட்டிருக்காங்க? லென்த்து. ஸோ லென்த்து கேட்டிருக்க கொஸ்டின் மார்க் போட்டோம் நம்ம. ஃபார்ம்னா என்னது? இந்த லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஏரியா கிடைக்கும். அது தெரியும்ல. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படின்னா லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஏரியா கிடைக்கும். அதை எழுதுகிறோம். லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஏரியா கிடைக்கும். லென்த் வேல்யூ என்னது? தெரியல. ஸோ நம்ம லென்த்தை என்னென்னு வச்சுருக்கலாம்? லென்த்துனே இதில் போட்டுடலாம். இன்ட்டு பிரெத்து என்ன கொடுத்துருக்காங்க? 211 by 20 மீட்டர். ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க? 153 divided by 10. நம்ம லென்த்தை லெஃப்ட் சைட்லேயே வச்சுட்டு இந்த பிரெத் வேல்யூவை ரைட் சைடில் கொண்டு போயிடலாம். லென்த் ஈக்குவல் டு 153 divided by 10. இது வந்து இங்கே ரெண்டுக்கும் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ இதை என்ன பண்ணுவோம்? ஈக்குவலுக்கு ரைட் சைடில் வரும்போது டினாமினேட்டரில் கொண்டு வருவோம். டிவைடட் பை 211 by 20. நெக்ஸ்ட்டு இதை அப்படியே வச்சுக்கலாம். 153 divided by 10.
டினாமினேட்டரில் இந்த மிக்சட் ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பருக்கு இங்கேயே சேஞ்ச் பண்ணியிருந்துருக்கலாம். இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்லேயே சேஞ்ச் பண்ணால் பண்ணியிருக்கலாம். இப்போவும் பண்ணலாம். 2வையும் 20ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 40. 40 கூட 11 ஆட் பண்ணால் 51 டிவைடட் பை இந்த 20யை போடணும். நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணணும்? 153 டிவைடட் பை 10ன்னு போட்டுட்டு இன்ட்டு போட்டுடணும். இங்கே வந்து இது ஃப்ராக்ஷனில் இருக்குல்ல, ஸோ நம்ம டினாமினேட்டர் வேல்யூவை நியூமினேட்டரில் இன்ட்டு வச்சு எழுதுவோம். மல்டிப்ளிகேஷன் இது டிவிஷனில் இருக்குல்ல, ஸோ மல்டிப்ளிகேஷன் எழுதணும்னா இதோட ரெசிப்ரோக்கல் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவை அப்படியே போட்டுட்டு இன்ட்டு போட்டுட்டு டினாமினேட்டர் வேல்யூ 50/20 இருக்குல்ல, இதோட ரெசிப்ரோக்கல் என்னது? 20/51. நியூமினேட்டர் டினாமினேட்டருக்கு வந்திருக்கும், டினாமினேட்டர் நியூமினேட்டருக்கு வந்திருக்கும். ஏன்னா நம்ம டிவிஷன்லேருந்து மல்டிப்ளிகேஷனுக்கு கொண்டு வந்துட்டோம். ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ண முடியுமா? ஒரு 0 கேன்சல். நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ண முடியுமா? 51 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது வருமா? 51 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 3 3 5 3 are 15. ஸோ அப்படியே போடலாம். 151 51 351 are 153. ஸோ பேலன்ஸ் எல்லாம் இருக்குது நியூமரேட்டரில். இந்த 2 இருக்குது, இந்த 0 மட்டும்தான் நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம். அதாவது 1 10 10 2 10s are 20. அதே மாதிரி 0 இருந்தால் கேன்சல் பண்ணிடுவோம். இந்த 2 இருக்குது. ஸோ 3 × 2 டினாமினேட்டரில் எதுவும் இல்லை. 3 2s are 6. இது என்னது? லென்த்து. இதோட யூனிட் என்னது? மீட்டர். மீட்டர் தானே யூனிட்டு. ஆன்சர் லென்த் ஆஃப் த ரூம் இஸ் 6 மீட்டர். யூனிட் கரெக்டாக போட்டுக்கோங்க. என்ன ப்ராப்ளம்? நம்ம 4th ப்ராப்ளம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். Fifth problem, there is a large square portrait of a leader that covers an area of 4,489 cm square. If each side has a 2 cm liner, what would be its area? என்ன கொடுத்துருக்காங்க? போர்ட்ரைட்னா என்னது? உருவப்படம். அதாவது ஒரு பிக்சரை நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம்ல, அது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கான். ஆக்சுவலாக லீடர்னா தலைவர், ஒரு தலைவர் உருவப்படத்தை ஃப்ரேம் பண்ணுறாங்க. இதில் தான் அந்த தலைவர் இருப்பாங்க. இதில் தான் லீடர் ஃபேஸ் இருக்கும், லீடர் ஃபோட்டோ இருக்குமா. அதை சுற்றி இதை வுட்டால் மேக் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த லீடரோட உருவப்படத்தை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து வுட்டன். இது என்ன கொடுத்துருக்காங்க? இது எதோட ஏரியா கொடுத்துருக்காங்க? இந்த லீடரோட போர்ட்ரேட்டோட அதை ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. இதில் தான் லீடர் பிக்சர் இருக்குது. ஓகேயா, அந்த ஸ்கொயரோட ஏரியா தான் 4,489 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இவ்வளோ ஏரியா தான் 4,489. இந்த வுட்டனால் மேக் பண்ணியிருக்குல்ல, இதோட லென்த் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் ஈச் சைடு ஹேஸ் 2 cm லைனர், இதை வந்து லைனர்னு சொல்லிட்டாங்க. இது வந்து இந்த இடத்துல இதிலிருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸு 2 சென்டிமீட்டரா. இது 2 சென்டிமீட்டர்னா இதுவும் 2 சென்டிமீட்டர், இதுவும் 2 சென்டிமீட்டர், இதுவும் 2 சென்டிமீட்டர். ஸோ அவங்க கொடுத்த ஏரியா மெஷர்மெண்ட்டு இவ்வளோ தான், அந்த ஸ்மால் ஸ்கொயரோட ஏரியா தான். அதுக்கப்புறம் இது 2 சென்டிமீட்டர், இது 2 சென்டிமீட்டர், இது 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 2வையும் 2வையும் ஆட் பண்ணால் 4 ஆகும். இதோடைய சைடோட லென்த்து நமக்கு தெரியாது, அதை இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இந்த பிக் ஸ்கொயரையும் கண்டுபிடிச்சிட்டு பிக் ஸ்கொயர் ஏரியாவையும் கண்டுபிடிச்சி இந்த ஏரியாவிலேருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த ஏரியா கிடச்சிரும். அதானே கேட்டிருக்காங்க. இந்த லைனரோட ஏரியா தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஏரியா கொடுத்துட்டாங்க, இந்த லைனரோட ஏரியா கேட்டிருக்காங்க, அதை கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட் இந்த ஏரியா கொடுத்துருக்காங்கல்ல, அதை எழுதிக்கிறோம். ஏரியா ஆஃப் த ஸ்மால் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? அப்போ தான் தெரியும். 4,489 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியாவுக்கு ஃபார்முலா எழுது சைடு ஸ்கொயர், அதாவது சைடு இன்ட்டு சைடுன்னு பறிச்சிருப்போம். அதான் சைடு ஸ்கொயர் ஈக்குவல் டு 4,489. சைடு கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இங்கே ஸ்கொயர் இருக்குது, சைடு மட்டும் வரணும்னா இங்கே நம்ம ரூட் போட்டுருவோம். 4,489. ஆக்சுவலாக ஏரியானா சைடு இன்ட்டு சைடு தெரியும்ல, அதான் சைடு ஸ்கொயரு. நம்ம சைடு மட்டும் கண்டுபிடிக்கணும்னா இங்கே ரூட் போடுவோம்.
2 சைடு ரூட் போடணும். இந்த சைடு ரூட் போடும்போது இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ சைடு மட்டும் வரும். இந்த சைடு ரூட் போடுறோம். இந்த ரூட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? லாங் டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிப்போம்ல. இப்போது 4489 அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து பேராக எடுப்போம். இங்கே 44 இருக்குது. 6 6 ஆர் 36. 44ல் 36 மைனஸ் பண்ணால் 8ஆ? எஸ். நெக்ஸ்ட்டு 89 கொண்டு வருவோம். ஒரு நம்பரை மட்டும் கொண்டு வர மாட்டோம், அப்படி பேராகவே கொண்டு வருவோம். 89. நெக்ஸ்ட்டு கோஷன்ட்டு கூட 2வால் மல்டிப்ளை பண்ணுவோம். 6 2s are 12. நெக்ஸ்ட் இதில் என்ன வேல்யூ போடுறோமோ அதான் இதுலேயும் போட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். இதில் 7 போடலாம், இதுலேயும் 7 தான் போடணும். 7ஐயும் 127ஐயும் மல்டிப்ளை பண்ணி இதில் போடணும். 7 7s are 49. 4 7 2s are 14. 14 + 4 18. பேலன்ஸ் 1 177 கரெக்டாக வருது. ஸோ 67. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா நமக்கு ஆன்சர் 67 வருது. ஸோ சைடு என்னது 67. இதோட இந்த ஸ்மால் ஸ்கொயர் இருக்குல்ல அதோட சைடு. இந்த சைடு தானே கண்டுபிடிச்சிக்கோ. இது வந்து லென்த் ஆஃப் த ஸ்மால் ஸ்கொயர். அப்போது அது எவ்வளவு? 67 யூனிட் சென்டிமீட்டர். லென்த்து ஸ்மால் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம பிக் ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாமா லென்த்து? ஸோ இந்த 2வையும் ஆட் பண்ணால் 4 வரும். அது கூட இந்த 67 ஆட் பண்ணணும், 71 வரும். லென்த் ஆஃப் த பிக் ஸ்கொயர்னால் இங்கே இதனுடைய திக்னஸ் 2 சென்டிமீட்டரா 2 போட்டோம். நெக்ஸ்ட்டு இதோட சைடு 2 டோட்டலாக இவ்வளோ லென்த்து தானே பிக் ஸ்கொயருக்கு. அதான் 2, இதுக்கு 67, இதுக்கு 2 டோட்டலாக ஆட் பண்ணால் 71. நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் பிக் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணுமா? சைடு வந்து 71, சைடு இன்ட்டு சைடு தானே, 71 × 71 ஸ்கொயர் சென்டிமீட்டர். 71ஐயும் மல்டிப்ளை பண்ண 71 71 1 1 7 is 7 7 1 is 7 7 7s are 49 1 7 + 7 14 1 9 + 1 10 plus 1 5 5041. So 5041 centimeter square. Area of big square கிடைச்சிருச்சு. ஏரியா ஆஃப் ஸ்மால் ஸ்கொயர் நமக்கு தெரியும். ஸோ ஏரியா ஆஃப் பிக் ஸ்கொயர்லேருந்து ஏரியா ஆஃப் ஸ்மால் ஸ்கொயரை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன தேவை? ஏரியா ஆஃப் த லைனர். ஏரியா ஆஃப் த லைனர்னா ஏரியா ஆஃப் பிக் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் ஸ்மால் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் பிக் ஸ்கொயர் வேல்யூ 5041 minus area of small square 4489. இதுலேருந்து மைனஸ் பண்ணுவோமா? 5041 4489 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 1லேருந்து 9 மைனஸ் பண்ண முடியுமா? முடியாது. பாரோ வாங்கணும். இங்கே பாரோ வாங்கினா இது 3 ஆகும், இது 11 ஆகும். 11ல் 9 மைனஸ் பண்ணால் 2. 3லேருந்து 8 மைனஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இங்கே பாரோ வாங்கணும். இங்கே பாரோ வாங்கும்போது 50 49 ஆயிரும். 3 13 ஆயிரும். 30லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 5. 9லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 5. 4லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 0. 552 கிடைக்குதா? ஸோ ஏரியா என்னது? இந்த லைனரோட ஏரியா 552. ஏரியாங்கிறனால ஸ்கொயர் யூனிட் தான், சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆன்சர்னு போட்டு ஏரியா ஆஃப் த லைனர்னு போடலாம், இல்லைனா வெறும் ஆன்சர்னு போட்டு 552 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, 5th ப்ராப்ளம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த லீடரோட உருவப்படத்தை ஃப்ரேம் பண்ணுறாங்க. இதுதான் லீடரோட ஃப்ரேம் பண்ணது. இது லீடர் ஃபேஸ் இங்கே உருவப்படம் இருக்குமா, அதோட ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த லைனரோட ஏரியா கேட்டிருக்காங்க. ஸோ பிக் ஸ்கொயரோட ஏரியாவிலேருந்து ஸ்மால் ஸ்கொயர் ஏரியா மைனஸ் பண்ணணும். நமக்கு ஸ்மால் ஸ்கொயர் ஏரியா கொடுத்துட்டாங்க, பிக் ஸ்கொயர் ஏரியா கண்டுபிடிச்சோம். அதுலேருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு ஏரியா ஆஃப் த லைனர் கிடச்சிது. ஓகே, 5th ப்ராப்ளம் ஃபினிஷ்ட். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.